பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றமை தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் இந்த விசாரணை இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட பின்னர் விக்ரமசிங்கவுக்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பேரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி தடுப்பு காவலில் இருந்தபோது அவரது நடத்தையையும் அவர் விமர்சித்துள்ளார். பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள். எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் என்றும் திலீப பீரிஸ் கூறியுள்ளார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது போரிஸ் ஜான்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட்ட மன்றாடியார் நாயகம் அவர் 36 மணி நேரத்திற்குள் 11 மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று திலீப பீரிஸ் கூறியுள்ளார். எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பீரிஸ் கேட்டுக் கொண்டார். இதன்போது வாதிட்ட ரணில் விக்ரமசிங்க தரப்பு சட்டத்தரணி திலக் மாரப்பென தமது சேவை பெறுநர் முதலில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என தெரிவித்துள்ளார். இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டார். இதன்போது கேள்வி எழுப்பிய நீதவான் சந்தேக நபர் ஆபத்தான நிலையில் ஒருவேளை மரணத்திற்கு அருகில் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் முன்னர் நீதிமன்றில் சொல்லவில்லையா என்று திலக் மாரப்பனவிடம் வினவினார். இதற்கு பதிலளித்த மாரப்பன தமனி அடைப்பு இன்னும் உள்ளதாகவும் இப்போது மற்றொரு பாதை வழியாக ரத்தம் பாய்வதாக மருத்துவர்கள் கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே முன்னாள் நீதவான் பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று கூறிய நீதவான் நெத்திகுமார நீதிமன்றம் பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்யாது என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதவான் தொடர்புடைய பல விடயங்களை ஆராயுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார்.